Hi friends, welcome to Means Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அரேபியன் ரைஸ் ரெசிபி, அரேபியன் ஊசி சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை பர்தா புலாவ்னு கூட சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கண்டிப்பா வீட்ல செய்யும் போதும் கிடைக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும், அதோட செய்யறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஊசி சிக்கன் ரைஸ் இல்லைன்னா பர்தா புலாவ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் செய்யணும். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதோட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இதோட சிக்கன்ல மசாலா நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கணும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நீட்டா கழுவி சுத்தம் செஞ்சு 1/2 கிலோ சிக்கனை மசாலால சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சிக்கனை ஒரு கிளிங் ராப் இல்லாட்டினா ஒரு பிளேட் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் மேரினேட் செய்யணும். அப்பதான் மசாலா எல்லாம் சிக்கன்ல இறங்கி பர்தா புலாவ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ள இந்த சிக்கன் ரைஸுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 5 கப் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 5 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அரேபியன் சிக்கன் ரைஸுக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகுனதும் தண்ணியில ஊற வச்சு தோல் உரித்த பாதாம ஒரு 15லேருந்து 20 பாதாம நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பொதுவாக அரேபியன் ரெசிபீஸ்ல நிறைய பாதாம் ரைசன்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, அது ஒரு தனி ஃப்ளேவரே தரும். 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதும் ஒரு பவுல்ல மாத்திரலாம். அதே மாதிரி 15லேருந்து 20 ரைசன்ஸை வறுத்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி நல்லா சூடா இருக்கிறதுனால 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணாலே பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். இதையும் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வாசனைக்காக 1 பே லீஃப், 1/2 இன்ச் பட்டை, 1 ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல வாசனை வந்ததும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதா நீல வாக்குல தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும்போது 1 பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கணும். அப்பதான் பச்சை மிளகாயோட காரமும் வாசமும் உள்ளக்க இறங்கும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷத்துல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடிகளோட பச்சை வாசனை போனதும் 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு புதினா தலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதும் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். தக்காளியில உள்ள தண்ணியிலே வேகணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசியணும். இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆன சிக்கனை இதுல சேர்த்துக்க போறோம். சிக்கன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கன், ஆனியன், தக்காளி எல்லாம் ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 கப் தண்ணியை இதுல சேர்த்துக்க போறோம். நான் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி தண்ணியில இருந்து 2 கப் எடுத்து இதுல சேர்த்துக்க போறேன்.
சிக்கன் வேக வைக்கும் போது சிக்கன்ல இருந்து கூட தண்ணி வரும். அதனால சிக்கன் வேகிறதுக்கு 2 கப் தண்ணியே போதும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் வந்து 3/4 வாசி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியில இருந்து 3 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போறேன். இதோட ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாதாம், ரைசன்ஸ், அதோட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/2 கப் பச்சை பட்டாணி, நான் ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் உப்பு. ஒரு கொதி வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த 2.5 கப் பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். சேர்த்துக்கிட்ட பாஸ்மதி அரிசி வந்து 3/4 வாசி வெந்திருக்கும். அதே மாதிரி தண்ணியும் 3/4 வாசி நல்லா வத்தி இருக்கும். கொஞ்சமாக தான் அடியில் தண்ணி இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிம் ஃப்ளேமில் தம் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பழைய தோசை தவாவை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிக்கணும். 1 நிமிஷம் தவா நல்லா சூடானதும் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். சூடான தோசை தவாக்கு மேலே சிக்கன் ரைஸ் ரெடி பண்ண பேனை மேலே வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தம் வச்சு எடுக்கணும். 5 நிமிஷம் முடிஞ்சதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சிக்கன் ரைஸும் நல்லா அழகா உதிரியா வெந்திருக்கும். அரிசி வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வந்திருக்கு. ரைஸ்ல சிக்கன்ல எல்லாம் நல்ல மசாலா சூப்பரா இறங்கியிருக்கு. என்னடா இது ஊசி சிக்கன் ரைஸ் பர்தா புலாவ்னு ஏதோ டிஃபரண்டா பேர் சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ என்னடா சிக்கன் பிரியாணி காட்றாங்க? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தாங்க. இன்னும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. இந்த சிக்கன் ரைஸை ஒரு பர்தா லேயர் ரெடி பண்ணி அதுக்குள்ள ஃபில் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுக்கணும். அப்பதான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஊசி சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, இந்த மாவை மிக்ஸ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும். நல்லா சாஃப்டா பிசைஞ்ச மாவுல 2ஆ டிவைட் பண்ணிட்டு ஒரு பாதியில 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் பெரிய சைஸாவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்பதான் ரைஸை நடுவுல வச்சுட்டு கவர் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா சப்பாத்தியோடையும் கொஞ்சம் சின்ன சைஸ் பவுல் எடுத்துக்கணும். பவுலுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா சப்பாத்திய பவுலுக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு கையாலே லைட்டா உள்ளக்க பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் பவுல் ஷேப்ல உங்களுக்கு ரைஸ் பார்சல் கிடைக்கும். ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பிரஸ் பண்ணீங்கன்னா மைதா சப்பாத்தியில செஞ்ச ரைஸ் பார்சல் வந்து பேக் பண்ணக்கூடிய பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பவுல்ல இருந்து வெளியே வராம ஒட்டிக்கிட்டு பியதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மைதா சப்பாத்தி லேயருக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் ரைஸை ஃபில் பண்ணிக்கணும். சிக்கன் பீசஸோட சேர்த்து ஃபில் பண்ணிக்கணும். நிறைய ரைஸ் வச்சிருந்தாலும் கவர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஓரளவு கவர் ஆகுறது மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 சைட்லயும் கவர் பண்ணிக்கணும். 4 சைடையும் நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளக்குள்ள ரைஸ் வெளியே வராம இருக்கணுங்கிறதுக்காகவும் நல்ல கோல்டன் கலர் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் எக் வாஷ் கொடுக்கணும். அதுக்கு பிளெயின் எக்கை ஃபோர்க்கால லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஷ்ஷால ரைஸ் பார்சலுக்கு மேல பிரஷ் பண்ணிடணும். 2-3 தடவை பிரஷ்ஷால எக் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் பண்ணக்கூடிய பிளேட்ல வந்து மைதா சப்பாத்தி பார்சலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தட்டினதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு பவுலை மட்டும் ஸ்லோவா வெளியில எடுத்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் பார்சல் ரெடி ஆயிடும். எண்ணெய் தேய்ச்சதுனால பவுல்ல எதுவும் ஒட்டாம ஈஸியாவே வெளியில வந்துடும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எக் வாஷ் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு கோல்டன் கலர் ரைஸ் பார்சல் கிடைக்கும். நான் அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன். அதனால 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 20 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்ல வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன். இதை மாதிரியே நீங்க கேஸ்ல வச்சு கூட பேக் பண்ணி எடுக்கலாம். நம்ம கேக்குக்கு செய்யற மாதிரியே அடியில ஒரு உப்பு லேயர் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பேக் பண்ணி எடுக்கணும். கடாயில உப்பு வச்சு எப்படி கேக் பேக் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் செஞ்சிருக்கிறேன். அதோட லிங்க் நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஊசி சிக்கன் ரைஸ் இல்லைன்னா பர்தா புலாவையும் நீங்க பேக் பண்ணி எடுக்கலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அவன்ல நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறமா சூப்பரான அரேபியன் ஊசி சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக் வாஷ் கொடுத்ததுனால மேல நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் தடவுனீங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரான ஊசி சிக்கன் ரைஸ் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லயும் மசாலா எல்லாம் நல்லா உள்ளக்க இறங்கி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தம்ல இருந்தது மாதிரியே
ரைஸும் பேக் பண்ணதுக்கு அப்புறமும் உதிரி உதிரியாவே இருக்கு. நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கும் ரொம்ப சூப்பரா வரும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டெம்ப்டிங்காவும் இருக்கு. சாட்டர்டே சண்டே வரலாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா. நாளைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே. அப்படியே தம்பி என்ன சொல்றாருங்கறதையும் பாத்துருவோம். கமான் கமான், வெயிட் பண்றோம்ல. Yum. This Ouzi chicken is super. Oh right. And the spices blend with the rice and the chicken. In one word, a huge thumbs up to my mother. ஐயோ கண்ணு கட்டுதே. Do try this recipe and share your comments in the comment section below. Thank you. அட 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 அட, முத்து முத்தால தம்பி பேசியிருக்கு. நம்மளும் ட்ரை பண்ணி பாத்துருவோம். அடுத்த வாரம் பார்க்கலாம்ப்பா.